அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவியில் வந்து 10th +2 பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீம் பெர்மனண்ட் கமிஷனில் ஜூலை 2025 இந்த கோர்ஸ் நடக்க போகுது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6 டிசம்பர் 2024 20 டிசம்பர் 2024 ஆன்லைன் மூலிமா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது திருமணமாகாத ஆண் பெண் 2 பேருமே வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். பெர்மனண்ட் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இது ரெண்டுலேயும் வந்து பிடெக் கோர்ஸ் 4 இயர்ஸ் வந்து இது இந்தியன் நாவல் அகாடமி எலிமினாலும் நடக்க போகுது. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் 36 வேகன்சியும் இதுக்கு வந்து மென் அண்ட் உமன் மேக்ஸிமம் 7 வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா உமன் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2 ஜனவரி 2006 1 ஜூலை 2008 இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 2 டேட்லேயுமே அதாவது 2 ஜனவரி 2006 1 ஜூலை 2008 இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பிரான்ச் அலோகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கலில் வந்து இருக்கும். இதற்கான 1 அப்ளிகேஷன் மட்டும்தான், அதாவது டெக்னிக்கலோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அதாவது அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ட்ரைனிங் அந்த ஸ்லாட்ஸை பொறுத்து வந்து இதற்கான அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிஸ்க்ரீஸ் ஆகலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அதாவது 10th +2 பேட்டர்னில் அல்லது ஈக்குவலண்டான எக்ஸாம் 70% மார்க்கில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பிசிஎம் அட்லீஸ்ட் இது எல்லாத்துலேயும் சேர்த்து 70%, இங்கிலீஷில் வந்து 50% மார்க் 10th அல்லது 12th. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, யார் வந்து ஜேஇஇ மெயின் எக்ஸாம் 2024 வந்து பிஇ பிடெக் இதில் முடிச்சிருக்கிறவங்க, அதாவது கால் அப் சர்வீஸ் செலெக்ஷன் எஸ்எஸ்பி வில் பி இஷ்யூ ஆன் பேஸ் ஆஃப் ஜேஇஇ மெயின் இந்த காமன் ரேங்க் லிஸ்ட் படி தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும். கேண்டிடேட் வந்து ஹூ ஹேவ் அப்பியர்டு ஃபார் ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் இருக்கிறவங்க வந்து இதற்கு எலிஜிபிள் டு அப்ளை. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, ரிலாக்ஸேஷனு, இதற்கான ஹைட் அண்ட் வெயிட்டு, டேட்டூ இதை பற்றியான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் வச்சுருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஜேஇ மெயின் ஆல் இண்டியா காமன் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி ஷெடியூல்ட் அட் அதாவது பெங்களூர்லேயோ போபால் கொல்கட்டா விசாகப்பட்டினம் March 2025 இதற்கான இன்டர்வியூ வரும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம்ட் தேர் செலெக்ஷன் ஃபார் எஸ்எஸ்பி இன்டர்வியூ த்ரூட் இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலிமா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க எந்த டைமில் சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இதுக்கு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஏசி 3 tier வந்து உங்களுக்கான அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதற்கான என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃபு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு இது எல்லாமே வந்து நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ட்ராவலிங் அலௌன்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜாயின் இந்தியன் நேவியில் வந்து கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு வந்து அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பேஸ்டில் இருக்கும். கேண்டிடேட் டிக்ளேர்டு ஃபிட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து வேகன்சி அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகி உள்ளே போகிறப்ப வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் வந்து இதில் வந்து 4 இயர்ஸ் இந்த பிடெக் கோர்ஸில் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த நாவல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்கும். ஆன் கம்ப்ளீஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மூலிமா வந்து உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிகிரி வந்து உங்களுக்கு வரும். பிடெக் டிகிரி வந்து இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதற்கு என்டையர் காஸ்ட் இதுக்கான அந்த புக் செலவு, மெட்டீரியலு, ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் நேவியே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. கேண்டிடேட் வில் பி ஆல்சோ ப்ரொவைடட் த என்டையர் கிளாத்திங் அண்டும் கொடுக்குறாங்க, மெஸ்ஸிங்கும் கொடுக்குறாங்க, பே அலோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, ஸோ இது கூட என்னென்ன நீங்கள் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்தது அப்படின்னா. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், 12th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸு, மொபைல் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் வந்து மற்ற கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ரிலவெண்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு,
10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஜேஇஇ மெயின் எக்ஸாம் அந்த 2024 ஸ்கோர் கார்டு, இதில் வந்து இந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கணும் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்போ இது எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸ்கேனடு ஃபோட்டோ காப்பி எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். இதில் ஏதாவது பிளர்ராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு இதில் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.